ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். ஆடி மாதம் வந்தாலே போதும், அண்டா குண்டாலாம் மூட்டை கட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கலுக்கு இது கிளம்பிடுவோம். இங்கே குலதெய்வம் பேர் பார்த்தீங்கன்னா தீபாஞ்சம்மன். நம்ம முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு சதிக்கல் நடுக்கல்லாம் நட்டு வழிபட்டுட்டு வந்தது வழக்கம். ஸோ இப்போ அது காலப்போக்கில் அப்படியே மருவி சிறு தெய்வங்களாகவும் குலதெய்வங்களாகவும் மாறி நிற்கிது. இங்கே குலதெய்வமான இந்த தீபாஞ்சம்மனுடைய வரலாறு என்ன, ஹிஸ்ட்ரி என்னன்னு எல்லாத்தையும் கேட்டேன். பட் யாருக்கும் சரியான தகவல் தெரியல. எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், அவளுக்கும் தெரியல. ஆனால் எல்லாரும் ஒரு கதை வச்சுருக்காங்க. பட் அந்த எல்லா கதையிலும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குளத்தில் உருவான ஏதோ ஒரு பெண் தீயால் தன்னோட உயிர் போனதாலையும் அவங்க திரும்பி கனவுல அம்மனாக வந்ததாகவும் அவங்கள வழிபடுறதுக்காக தான் இந்த கோயில் உருவானதாகவும் அப்படின்றது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. குலதெய்வம் கோயில் வச்சதே வச்சாங்க, கொஞ்சம் ரோட்டு பக்கத்தில் வைக்கக்கூடாதா, எம்மா தூரம் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுக்கிறாங்க பாருங்க. இப்போ இங்கேருந்து அந்த ஒரு மரம் எடுத்து பாருங்க, பெரிய வேப்பமரம். அங்கே தான் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்கு. எங்கேயா இருக்கு? ஸோ எல்லாரும் வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. அதுவும் கார்த்திகா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்டர் கேன்லாம் தூக்கிட்டு. ஆமா, நீ கையை வீசினா தான் கடுப்பாக தான் ஆகும். புசுக்கு அசிங்கப்படுத்திட்டாலே. நெல்லாம் இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க போல. பார்த்து வா, பாம்பு போட்டுற போகுது. தந்தானே தந்தானே. மழையை பார்த்தீங்களா? சுற்றி எங்கே பார்த்தாலும் மழை தான் இருக்கும் அதிகமாக. நுங்குல டேய் அங்க பொண்ணு வேற வெறி பிடிச்சு போகுது அவளுக்கு வேற. டேய் பாத்து வாடா. டேய் டேய் கார்த்திகா நொங்கு பத்தி மேல கார்த்திகா கீழே ஊஞ்சி போறா. இரு இந்த பக்கத்துல இருக்கு. பழமா என்னன்னு தெரியலையே. நொங்கு தான் எடுத்துன்னு வா, அடுப்பு போடு. மேல மரம் வா கார்த்திகா. கார்த்திகா சின்ன ஹைட் கம்மியா தான் நைர் போயிட்டா. கொல்லிக்காரங்க வா, இத பண்ணிட்டு போறாங்க, கட்டி போட்டு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் வா. அட பாவிகளா, என்ன கொல்லி இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு மரத்தடியில சும்மா காத்து கும்மு கும்மு கும்முன்னு வீசுது. அடாடா கார்த்திகா, கார்த்திகா இதுல படுகிற ஒரு வீடியோடா. ஒத்தையடி பாதையில ஊந்துறாரு. ஏய் இது என்ன புளிச்சு கீரையா இது? ஐயோ இவ்வளவு பெரிய மரமா இருக்கு. சாப்பிடலாமா கேதா? முத்தி போச்சுன்றீங்களே, சாப்பிடலாமா கீரா? கடையில் கஷ்டமா இருக்கும். பாருங்க எம்மா ஹைட் இருக்கு. ஒரு ஆளே உள்ள 2 மடங்கு 3 மடங்கு ஹைட் ஆகுது. வேற கொய்யாக்காப்பு. கார்த்திகா இப்ப உங்களுக்காக இந்த கிணத்துல ஐயோ அப்பா கார்த்திகா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு கார்த்திகா தண்ணி. செம்ம கிளியரா இருக்கு அப்படியே தண்ணி. சுத்தமான தண்ணி நான் பார்த்ததே இல்லை. வா பாருங்க கிணத்துல இருக்க தண்ணி. மலட்டை கொல்லி வீணாக்கிட்டாங்க போல. மலட்டை கொல்லி எப்படி மலட்டை எழுதி பிடிங்கி பாப்பா இருக்கானே. மலட்டை இருக்குமா கார்த்திகா? இப்போ இருக்காது, பிஞ்சு இருக்கும். பிஞ்சு தான் இருக்குமா? அப்ப வேணாம். அங்க வேற மோட்டர் வேற இறங்குது. கார்த்திகை ஜாலிதான் பார்த்துப்போ கார்த்திகா. அவ்வளோ வாங்க, ஒரு வழியா ஃபைனலி we are reached in our குலதெய்வம் கோயில். கோயிலுக்கு போகும்போதே காலை கழுவிட்டு போனே வாசல கோயிலை சுற்றி தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. அப்படி சும்மா கதை விடுவேன், நம்பிடாதீங்க. ஏன் நம்ம எந்த சாமிக்கு துணி தைக்க சொன்ன? பாத்துக்கிறேன். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. கிம்பல வச்சு இப்படி 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 பண்ற. சாமி வந்துருச்சுப்பா. சாமி வந்துருச்சு, சாமி அருள் வந்துருச்சு. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படியோ கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போ ஒரு கஷ்டமாகி போச்சு. என்ன தெரியுமா? கோயில் பூசாரிக்கு முன்னாடியே நாங்கள் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பட் பண்ணாமல் விட்டுட்டோம். இங்கே சித்தப்பா நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அதை நம்பி பூசாரிக்கு கால் போட்டால், தம்பி நான் வெளில இருக்கிறேன், நான் வர முடியாது, வேறு யாராவது அனுப்பி வைக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டாரு. எல்லாருக்கும் வரவில்லை சாக்லேட் இது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் பாருங்கள் குச்சி மட்டும் எல்லாம் கரைஞ்சி போச்சு. வண்டி ஓட்டு வந்தனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல. ஸோ அதனால் இப்போ குடிக்க போகிறேன். உள்ள கட்டா உள்ள காமிச்சிட்டியா? பாருங்க. சரி விடு, எல்லாம் நன்மைக்கு. அப்படியே சாக்கோபார் இப்போ நம்ம சாக்கோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ட்ரிங்க் ஆக போகிறோம். மூடு கிரிஞ்சி விட. நீ வந்தாதாண்டி கிரிஞ்சி விட வாவும். மணி அடிக்கிட்டா? ஆஹா சூப்பரா இருக்கு. கார்த்திகை வேணுமா? எனக்கு செம்ம டேஸ்ட். சரி கேமராமேன் வேற அழுகுறான். தான் குச்சி பாரு, நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ அடுத்த தடவை வேணா மெல்ட் பண்ணி சாப்பிடுவோம். நீ நிஜமா சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்னடா திரும்பி அண்டா குண்டெல்லாம் தூக்கிட்டு வரேன்னு பாருங்களா. ஏதோ கொஞ்சம் திங்ஸை வண்டியிலே மறந்து வச்சிட்டாங்களாம். நம்மளை போய் எத்தனை சொன்னாங்க. ஏப்பா இம்மா தூரம் போய் நடந்து எடுத்துகிட்டு வந்தேன்.
நல்ல வேலை வண்டியில் மறந்து வச்சுட்டு வந்தாங்க, வீட்டிலே வச்சுட்டு வராமல். அப்புறம் அப்படியே கொஞ்சம் திங்ஸை நம்ம தம்பிங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா விரவு கழியெல்லாம் பொறிக்கிட்டு வராங்க. ஏன்னா போன தடவை பொங்கல் வைக்கிறதுக்கு விரவு கழி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதான் இந்த தடவை வரும்போதே பொறிக்க வந்துட்டோம். பூசாரி வரதுக்கு லேட் ஆகும் போலக்கு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்னு இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. என்னடா முடிஞ்சா இன்னும் முடியலையா? மூஞ்சி காட்டுறேன். இவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அத வந்து அதை கூட்டிட்டு ஓடலான்னு பிளான் போட்டு இருக்கான். டேய் நீ தான் சொல்ல பயப்படுறேன்னு நான் சொல்லி போட்டு விட்டேன். எல்லாருமே தெரிஞ்சு போச்சா? பூசாரி வராததால் நாங்கள் தான் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த சாமிக்கும் அபிஷேகம்லாம் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து எல்லா சாமி மேலேயும் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ அதான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமாக சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சட்டை கேட்டிதான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனித குரங்கு மாரி தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நானும் என் சித்தப்பா பையனும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா, இந்த பக்கம் எங்கள் அம்மா பால் பொங்கிச்சின்னு சொல்லி அரிசி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு. இந்த பக்கம் என் தம்பி வந்து பஞ்சாமிரத்துக்காக பழம்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. எப்படியாவது வேகமாக வேலையை முடிச்சுட்டு எனக்கு வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ படைச்சு முடிச்சா பொங்கல் கொடுப்பாங்களேன்ட்டு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கையெல்லாம் குங்குமம் ஆயிடுச்சுன்னு கழுவிட்டு வரலான்னு இப்படி வந்தா அங்கே பாருங்க ஒருத்தவனை, இந்த லவர் பாய் என்ன பண்ணுறான்னு. இங்கே எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவன் தனியாக அங்கே உட்காந்து ஃபோன் பேசின்னு இருக்கான். சரி வாங்க, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அபிஷேகத்தூள் தண்ணியில் கரைச்சி அதை வச்சு அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. ஸோ அபிஷேகத்தூள் தண்ணியில் கரைச்சி அப்புறம் ஒன்றே எல்லா சாமிக்கும் அதை வச்சு அபிஷேகம் பண்ணேன். அப்புறம்னாக்கா அபிஷேகத்தூள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிட்ட பால் அபிஷேகம் தானே கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நம்ம எப்படி தலைக்கு ஷீக்கா வச்சு குளிக்கிறோமோ அந்த மாதிரி தான் சாமிக்கு இந்த அபிஷேகத்தூளும். ஸோ தண்ணி வச்சு இன்னொரு தடவை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பால் அபிஷேகம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், வாங்க பால் அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான்ப்பா, பால் அபிஷேகம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்பி தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி தயிர் அபிஷேகம் பண்ணுறேன். தயிர் அபிஷேகம் முடிஞ்சதும் திரும்பி தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இளநீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னொரு பூசாரி வந்துட்டார். ஸோ அவரை வச்சு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி முடிச்சதும் திடீர்னு படைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடா என்னடா இது, அதுக்குள்ளே படைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சான்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் படைப்பாங்களா இல்லை பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணால் மட்டும் படைப்பாங்களா, தீபார்த்தனை காட்டுவாங்களான்னு தெரியல. இப்படியே நல்லபடியாக சாமிக்கு அபிஷேகம்லாம் சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு தனி கடமை இருக்குது, அதை பார்க்கவே போகிறோம். இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அப்படியே சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஊர் பக்கமாக கிளம்ப வேண்டியதான். ஓகே வாட்டுமா? ஒரு கடமை இருக்குன்னு சொன்னேன், அது என்ன கடமை தெரியுமா? இங்கே வந்து கிணத்துல குளிக்கலான்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா இன்னும் 5 நிமிஷம் சாமியே படைக்க போகிறாங்க, எங்கே கிணத்துல குளிக்க போகிறீங்க, இருங்க படைச்சிட்டு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டாருன்னு அப்படியே அமைதியாக அக்கா முன்னு நின்ட்டோம். அவ்வளோதாங்க, சாமிக்கு அலங்காரம் சிறப்பாக முடிஞ்சுது. எடுத்துகிட்டு வந்த துணிமணி எல்லாம் போட்டு அழகு பார்த்தாச்சு. கிடைக்கணும். இங்கே வா, கடிச்சிருங்க வா, இங்கே வாய்மா. இங்கே வா. இப்போ எப்போ படிப்பாங்க, எப்போ பொங்கல் கொடுப்பாங்கன்னு. கோவிந்தா 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 கோவிந்தா.
நம்ம நிறைய கோயிலுக்கு போயிருப்போம். ஆனால் எல்லா கோயிலுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் கன்ஃபார்ம் குலதெய்வம் கோயிலுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ எங்கள் கோயிலை சுற்றி இருக்கிற இந்த மரம், செடி, கொடி, மலை இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 3-4 தலைமுறையை வச்சு பார்த்துருக்காது. சரி பார்த்துருக்குனே கூட வச்சுப்போம். இந்த மரம், செடி, கொடிலாம் உங்கள் தலைமுறையை பார்த்து என்ன பண்ண போகுது, அட்டண்டன்ஸ் எடுக்க போகுது, யார் வந்தீங்க, யார் போனீங்கன்னு. அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம முன்னோர்களாக வந்த இடத்துக்கு நம்மளும் வரோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது. அதான் அப்படி சொன்னேன். பொங்கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கப்பா தம்பிக்கு, நல்லா கூவுது. பொங்கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நல்லா கூவுறோம். போங்க ஏம்பா, காத்த அணையாத அளவுக்கு சுத்தி நில்லுங்களாம்பா. சப்ஸ்கிரைபருக்கு நல்லா இருக்கட்டும். இது ஆக்ஷன் பண்ண பார்க்கும் அத்தை மூஞ்சி கட்ட திருமுகத்தை ஒருமுகமா திருப்பு நல்லா இருக்காங்க. சரி கோயில் சுத்தி வருவாங்க. ஆடு ஆடு ஆடு, இவன் இந்த பக்கம் திரும்பி ஆடு. என்ன சுத்தி சுத்தி ஆடுறான். சரி வாங்க, பூசாலிக்கிட்ட சாமியை பற்றி ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். ஸோ அவர் ஏதோ பாட்டு பாடுறாரு, அதை கேட்கலாம் வாங்க. பிறந்தவனே சௌந்தரிய சுந்தரிய நகந்தரிய தீபாஞ்சாலி அம்மா வாரும் அம்மா பராசக்தியும் பெரியாண்டவனே அக்கள் தங்கையே 7 பேரும் காவ கொண்டவனே எருமை கிடாவும் செம்பிலி கிடாவும் பன்னி கிடாவும் காவ கொண்டவனே பெரியாண்டவனே அக்கினியே பிறந்தவனே சௌந்தரிய சுந்தரிய நகந்தரியே தீபாஞ்சாலியே சூதாடி வந்த அம்மா பேர் பெற்ற திருநாட்டில் வந்த அம்மா அக்கினி பிரகாசமும் காரணை பெருச்சானூரிலே எல்லிலே பிறந்த அம்மா அமர்ந்து அம்மா அம்மா அக்கினியிலே வனவாசம் வந்து அம்மா அம்மா அக்கினியிலே வீரபாஞ்சாலியே தாயே. கார்த்திகா இப்பதான் வந்ததுலேருந்து ஒரு உருப்படியான வேலையை செய்கிறான். வந்த வேலை இப்பதான் கரெக்டா செய்யறான். வர அப்புறம் அப்படியே அங்கேயே இருந்து ஒரு இலையை பறிச்சு எடுத்து வந்து போட்டு சாமிக்கு செஞ்ச எல்லாத்தையும் வரிசையாக அப்படியே அடுக்குங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்க என்னென்ன வெரைட்டியாக வைக்கிறாங்கன்னு. ஏதாவது பேசணும், சும்மா மைக் வச்சுக்க கூடாது. என்னென்ன பேசணும், ஏதாவது சொன்னா அது மாதிரி கூட கூட ஊதும். அதான் வெறித்தனமா இருக்கே. உட்கார 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 அதான் தெரியலையே. இங்க பாருங்க மக்களே, இவ்வளவு ஐட்டம் செஞ்சுக்கிறாங்க. வெறும் சுண்டலை கொடுத்து என்ன வேலையை முடிச்சு விட்டாங்க. வீட்டுக்கு இவ்வளவு ஐட்டம் இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு புடி எவ்வளவு கைய வச்சுக்க, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். எதுல ஆரம்பிக்கிறது தெரியல. கரடி கரடி கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. ஸ்நாக்ஸ் தான் அதிகமா இருக்குப்பா சாப்பாடுல. தொட்டு தானே. ஏய் இங்க பாருங்க, என்கிட்ட இருந்து எடுத்து அங்க வச்சுட்டான். நான் இலைய சாப்பிடுங்க. இலைய சாப்பிட்டா நீ இருக்கேடா. கரடியை கவர் பண்ணுங்க. அவனுக்கு வச்சதையும் சாப்பிட்டான், எங்ககிட்டயும் புடிங்கி சாப்பிட்டுக்கிறான். காலில இருந்து 18 இட்லி சாப்பிட்டுக்கிறானா. 8 தான்டா. இப்பதான் 18 இல்ல, கேமரா பார்த்தோன்னே 8ன்றான். கேமரா பார்த்தோன்னே போய் சொல்றாங்க. கேமரா ஆஃப் பண்ணியாச்சு, இப்ப சொல்றாங்க. இங்க நாங்கெல்லாம் ஏதாவது பேசினே இருந்தா அந்த லப்பர் பாய் பாத்தீங்களா, அவன் மாட்டும் அவன் உண்டு வேலை உண்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவனை ஏதாவது பேசுறான்னு சொன்னா என்ன சொல்றான்னு கேளுங்களேன். சோறு சோறு அது தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாது. சோறு எனி டைம் சோறு. ஐயோ உப்பு அதிகமாக போட்டுட்டேன். ஒரு வழியா ஃபினிஷ் பண்ணி வச்சு பார்த்துங்கப்பா. இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் தட்டு காலியாயிடும், இலை காலியாயிடும்.
நல்லபடியா எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஃபுல்லாச்சுப்பா. சால்ட் மட்டும் தான் மிச்சம் வச்சது, மற்ற எல்லாம் முழுங்கியாச்சு. தயிர் சாதம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏமாம்மா தயிர் சாதம் தான் நல்லா இருக்கும். ஓகேப்பா, பாய் பாய். லாஸ்டா ஃபைனலா பாய் பாய். ஜாலியா வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம். இலையை தூக்குங்க அடகலம் பண்ணு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிறப்பாக நம்ம கோயிலில் குலதெய்வம் கோயிலில் பொங்கல்லாம் வச்சுட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் பாப்பாவை கூட்டின்னு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். நீங்களும் வருஷத்துக்கு ஒன் டைம் ஆச்சு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு பொங்கல் வைங்க. அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்படி சொந்த பந்தங்களோட வந்து பொங்கல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டா, பை பாய், ஐ லவ் யூ ஆல்.